இப்போ நீங்க பாக்குற இந்த குழந்தை தான் தீர்த்தகிரி முருகன் கோவில்ல உள்ள குட்டி முருகன் சொல்லி சோசியல் மீடியால வைரலா இருந்தாங்க. அந்த தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு போற பக்தர்கள் இந்த குழந்தையும் சின்ன முருகனா பார்த்து அது பக்கத்துல உள்ள உண்டியல்ல காசு போட்டுட்டு வழிபட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த குழந்தைய சமீபத்துல தமிழ்நாடு காவல்துறை அரெஸ்ட் பண்ணிருச்சு. இந்த சின்ன குழந்தைய போய் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி இப்படின்னு ஒரு மதம் சார்ந்த வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. முருகரை கைது செஞ்சிட்டாங்களா? ஆமாங்க. வேலூர் மாவட்டம் ஒசூருக்கு அருகாமையில் இருக்க தீர்த்தகிரி முருகர் கோவிலாண்ட இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி குழந்தையை தாங்க காவல்துறை அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட இந்த மாற்றுத்திறனாளி குழந்தை மூலமாக யாசகம் பெற வைத்து பணம் சம்பாதிப்பதாக கூறி காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நபர் சொன்ன மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சோசியல் மீடியால வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அது முழுக்க முழுக்க தவறான தகவல். உண்மை என்னன்றதை தெளிவா சொல்றேன். ஆந்திர மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட குடும்பத்துல உள்ள ஒரு குழந்தை. சில பேர் இது ஆம்பளை பிள்ளை அப்படின்னு பரப்பிட்டு இருக்காங்க. இது ஒரு பெண் குழந்தை. இந்த குழந்தை ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை. இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையை வச்சு சம்பாதிக்கும் நோக்கத்துல இந்த குழந்தையோட பெற்றோரே என்ன பண்ணிருக்காங்க, உடம்பு புறம் பட்டையை போட்டு வேட்டியை கட்டி தீர்த்தகிரி முருகன் கோயில் வாசல்ல இந்த மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேர் வீடியோ எடுத்து ட்ரெண்ட் ஆக்கி அந்த குழந்தையோட செம்புல உண்டியல் காசு போட்டு போறாங்க. அதை ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த குழந்தையோட பெற்றோர். குழந்தைகளை பிச்சை எடுக்க விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி போலீஸ்லாம் சிடபிள்யூசி டிபார்ட்மெண்ட் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அரெஸ்ட் பண்ணல, ரெஸ்கியூ பண்ணிட்டு போயிருக்காங்க. அதாவது மீட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. கைது பண்ணிட்டு போறதுக்கும் மீட்டு கூட்டிட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்க, சிடபிள்யூசி டிபார்ட்மெண்ட் அந்த குழந்தையோட பெற்றோர்கிட்ட இருந்து அந்த குழந்தையை மீட்டு எடுத்துட்டு போய் மருத்துவ உதவி பண்ணி அந்த குழந்தையை படிக்க வைக்கலாம் முயற்சி பண்ணும்போது எங்க குழந்தையை எங்கள்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அதாவது அவங்களும் அந்த குழந்தையை நல்லா வளர விட மாட்டாங்க, நல்லா வளர்க்குறோம்னு சொல்றவங்கள்ட்ட இருந்தும் புடிங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா அங்க அந்த குழந்தை போச்சுன்னா அதோட எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனா அந்த குழந்தையை வச்சு பிழைக்கிற அந்த குழந்தையோட பெத்தவங்களோட பொழப்பு வராதுல, அதனால அந்த குழந்தையை வாங்கிட்டு போயிட்டாங்க. இதுதான் உண்மையிலே நடந்தது. சும்மா அந்த வீண் வதந்தி எல்லாம் யாரும் நம்பாதீங்க.